வயசான காலத்துல எங்கன்னா சாப்பிட்டு கேள்வி பக்கத்துல பாத்துட்டு கடை எங்க போய் வச்சுன்னு தெரியும். மாமா 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 எங்க இந்த பெஞ்சி போட்டாங்கதான் எடுத்தேன்னா சப்பாத்தி எடுக்கிறோம் பாரு, அப்புறம் இட்லி அரையிறோம் பாரு, அப்புறம் கிச்சடி அரையிறோம் பாரு, நல்லா அரைஞ்சி எங்க அரையிறோம் பாரு, எடுக்கிறோம் பாரு. புளி மரத்து மீது லாரி மாதிரி மாதிரி யாரு பேரு? நான் யாரு எப்பேர் பச்சனா பாரு. பாத்து பணமா இருமே ஒதுக்கு போட்டன்றா ஒதி மரமே போயா சரி ஓட்டா குட்டு கூட பட்டு பட்டு வச்சுடுவேன். என்ன யாரு ஓத்தாம போயா சரிண்ணா நான் எந்த பாரு ஆள் தேடி வரும் எனக்கு பாவம் வந்துடா. அவன் என்ன பண்ணுன்னா தெரியாது. உயரமான ஆளா எந்த பாரு ஆள் தெரியுமா நான் தேடி வர்றாரு. தேடி கொண்டு வருகிறாய். ராமதாஸ் ஆளக்கூடிய செக்கிலி மாமாவை தேடிக்கின்னு வரேன். சகுனி மாமன் சகுனி மாமன் அவருதான். அப்போ இன்னவரை பார்த்தா யார் என்று தெரிகிறது உனக்கு? போயா தெரியா உனக்கு தெரியாது என்ன யாரு? உனக்கு நல்லா தெரியும். எனக்கு எங்க பாத்துருக்கிற? யோ நீ எனக்கு கூட்டாளி தண்ணியா? ஆமா உன்னை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. என் கூட்டாளியா? யோ நீங்க மார்கழி மாசம் வரீங்களே. மார்கழி மாதம் என் வேலை செய்யக்கூடிய வர்றாங்க. மார்கழி மாசம் 1ஆம் தேதி விடியற் காலை 4 மணிக்கெல்லாம் எழுந்திப்பீங்க. குளிப்பாங்களோ குளிக்க மாட்டாங்களோ தெரியாது. பட்ட பட்டியா பட்ட வச்சு கையில ஒரு குடு குடு வச்சு கிளம்பிடுவாங்க. குடு 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 கோடி ஓட்டல மண்டல ஆலமரத்துல ஜக்கம்மா சொல்றேன் நீங்க. டேய் மார்கழி மாதத்துல வரக்கூடிய குடுகுடுகாரனா நான்? குடுகுடுகார தண்ணி நன்றாக பாரு. அவர் அல்ல, நன்றாக பாரு என்னை. அவர் இல்லையா? இது அவரு கிடையாதாமே. பாத்தியா இவரு வராலையா? வேறு நபர். வேறால ஜிலேபியா? வேறால இப்பதான் தெரியுது. யாரு? நீங்க மார்கழி மாசம் வர ஆள் கிடையாது. எப்போ? நீங்க புரட்டாசி மாசம் வர ஆளு. புரட்டாசி மாதத்திலே எவ்வேலை செய்யக்கூடுவேன் நான் யாரு? புரட்டாசி மாசம் 3ஆம் சனிக்கிழமை என் வீட்டுக்கு வந்தீங்களே. ஆமா ஏன் மொசராவுக்கு வந்தீங்களா? ஏய் மொசராவத்துல கொட்டாபுல் தெருக்கு வந்தீங்களா? கொட்டாபுல் தெருனா? ஆமா எங்க வீடு. அந்த பதில் அதுக்கு முன்னாள் தானே வந்தேன் நானு. யோ அன்னிதான் வந்தீங்க. அன்னைக்கு வந்து உனக்கு சாப்பாடு போட்டு நல்லா ஒரு சேங்கன் ஓட்டி குத்துனே. அந்த சேங்கன் சனிக்கு வந்துக்கிட்டே இல்லையா? சேங்கன சனிக்கு வரும். சேங்கன் வர்றதா ஏதோ தத்துவத்தை வளரி கொண்டிருக்கிற. நன்றா வர அப்படின்றா பூமாட்டு கட்டானே நீங்க. அவரல்ல, நன்றாக பார் நான் யார் என்று. குனிந்து நிமிர்ந்து பாருன்றானா வேற எங்க பாக்குறீனா நீ? குனிந்து நிமிர்ந்தா என் காதுல குட்டி பாரு. அது சொல்லக்கூடாது, தப்பு தப்பு. இரு அப்படியே குனிந்து நிமிர்ந்து நான் பாக்குறேன். இப்போ இரு இப்ப தயா சேர்ந்து மொத்த வித்துட்டீங்களா? எவ்வளவு நேரம் மூஞ்சி பாத்திருந்தா ஆளு தெரியல. பார்த்த பாரு ஆளு யாரும் தெரியல. இப்பதான் கண்டுபிடிச்சா மொத்தத்தை வித்துட்டீங்களா? அதியா ஜாலியா எடுத்துட்டு வந்துக்கிறாரு. என்ன வித்துட்டீங்களா? யோ எவ்வளவு செய்யக்கூடிய மொத்த வித்துங்களா? என்னடா வியாபாரம் செய்யக்கூடிய நாங்கள்? போன ஊர்ல கூட சாப்பாடு வாங்கி போட்டனே இல்லையா உனக்கு? வாங்கி போட்டியா? ஆமா அந்த ஊரார்கள் சொல்லியா? நீ வாங்கி போட்டியா இல்ல வாங்கி வந்து கொடுத்தியா? வாங்கி போட்டேன்னா அந்த ஊரார்கள் போடுங்கப்பா அப்படின்னு. யாரு மொத்தம் வித்துட்டீங்களா? என்னது ஏதோ கொக்கு முடி வச்சுக்கிறியா இல்லையா? பழுகுண்டிக்கிறவர் எதானே நீ? நரி குறவரா குறிகார குப்பம் பேர்தானே நீ? பலூன் ஏதோ சொல்லி தத்து வித்தாவளை
யார் என்று தெரியாது. நீ யாரு? எந்த ஊரு? உன் பேரு என்ன? நான் காந்தார தேசத்து தங்கம்தான். குட்டி கலகம், குட்டி கலகம், கலகம், கலகம் செய்வாக்கிலே சின்னந்திருந்தான். நான் காந்தார தேசத்து தங்கம்தான். நான் அந்திரை யோசனை செய்வேண்டா. அந்திரை யோசனை செய்வேண்டா. அவனின் நோமல வைவண்டா. ஐயா சுபேத மகாராஜனுக்கும் சௌபாகியம் இருக்கும் ஆமாங்க. நாடு காந்தார தேசம் ஆ. முதன்மையாக பிறந்தவன் நான். மொத்தம் டேய், ஆ. 104 பேர். ஐயா, 104 என்ன சந்தேகமா இருக்கு? என்ன கொஸ்டின் இருக்குதா? நான் ஒன்று ஆ. பெருமையாக பிறந்தோம் நாங்கள் மொத்தம் எத்தனை பேரு? 105 பேர். போயா உங்க வீட்டுல நாய் சாவா போயா தெரியும் நாயா நினைச்சுக்கிறீங்க உன்னை அவ்வளவு போடாம ஆகுது. போயா என்ன? முன்ன ஒரு மகாராஜா வந்தாரு அவர் என்னடான்னா 101ன்னாரு நீயாவது 1-2 கம்மியா சொல்லணும்னு பார்த்தா 105ன்றிய முதன்மையாக பிறந்தவன் புட்டு விடுவேன் டக்குன்னு சொன்னா டேய், நான் மறந்துடுவேன் நானு யோ, என்ன நினைச்சுக்கிறீங்க என்ன? 105ன்றியா ஆமா. உங்க அப்பா அம்மா வேற வேலை கிடையாதா ஏன்? போய் செஞ்சு ஆகிறது அப்படியே போய் வேணா உள்ள ஏய். போய் உம்மா உம்மம்மா உம்மா உம்மா உம்மம்மா உம்மா ஓப்படு அம்மா இருக்கு நல்லா சோப்படு முதன்மையாக பிறந்தவன் சாகுனி என்று தெரியுமா? சகுனி ராஜன். நீ எத்தனாவதுனா போந்துன்னு போயா ஆ. என்ன நினைச்சுக்கிறீங்க என்ன பொறாமை உனக்கு? என் முன்னாடிக்கிறாள ஆமா. அவ ஒரே ஒரு குழந்தை தான் பெத்தா உற்பத்த செல்லம் ஒரே ஒரு குழந்தை. ஒரே ஒரு குழந்தையா பெண் குழந்தை, ஆண் குழந்தை, எந்த குழந்தையோ ஏதோ ஒரு குழந்தை ஒரே ஒரு குழந்தை பெத்தா அதுக்கு அவன் மூஞ்சி போய் பார்க்கணுமே 3 கூட்டு ரோடு ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும் ஆமா. அதே மாதிரி படுகுழி. டொங்கு நம்ம ஈசமத்து கல்லு கட்டினா டொங்கு டோலரமா கிடக்குமே அதே மாதிரி கட்டுறேன் என் மொண்டாட்டி பேரை காமி உணவு ஏது உனக்கு? என் மொண்டாட்டி மேல காமிட்டேன் நானே இந்த மாதிரி என் மொண்டாட்டி மேல மூஞ்சி காமிடுறேன் மொத்த உள்ள ஓட்டின்னு போட்டுக்குது ஆனா உங்க அப்பா அம்மா 105 குட்டி போட்டுக்கிறாங்களே. குட்டி இதுனா ஆட மாடடா குட்டி இதை. இல்லங்க இதுல தான் குழந்தையை பெற்றெடுத்தார்கள் செல்வங்களை செல்வங்களை. எனக்கு இதில் தான் ஒரு சந்தேகமே. என்ன? என் மொண்டாட்டி ஒரே ஒரு குழந்தை தானே பத்தா அதுக்கே பால் பத்த மாட்டேங்குது அதுக்கே பிராந்தி பாட்டில் கைவி அதுல பால் ஊத்தி என் குழந்தை வயல வச்சுட்டு வந்துக்கிறேன். வேற எந்த பாட்டிலும் கிடைக்காது. யோ இப்ப எல்லா இடத்துலயும் அந்த பாட்டில் தான் கிடக்குது அதனால அதுல ஊத்தி வச்சுட்டு வரேன். ஆனா உங்க அப்பா அம்மா 105 குட்டி போட்டுக்கிறாங்க. குழந்தை பேசுற குட்டி குட்டி. சரி 105 புடிங்கி போட்டாங்க அதுக்கு பால் தான் ஊத்தாங்களா இல்ல நீட்டா இதே மாதிரி கழுத்து மோட்டில் போட்டு அப்படியே ஆம்பம் போட்டு வச்சு விட்டாங்களா? டேய், என்னடா குறைபாடு இருந்தார்கள்? அந்த நேரத்திலே மா பல வாழை முற்கனியோடு அருந்தினார்கள். நல்லா பால் மீது இருக்கிறாங்க. சுகபோகத்திலே பிறந்து பெருமையாக இருந்து கொண்டிருக்கிறார் தம்பிமார் இருந்தார்கள். எனக்கு இதுல ஒரு சந்தேகம் இருக்குது. நீ 105 பேர் வந்தீங்களே அந்த வயசு தந்து வச்சுதான் மூடி காங்கிரீட் போட்டுருப்பாங்க. ஐயா நான் யாருக்கு துணைவனாக யாருக்கு வந்த சனியன சனியன துரியனுக்கு நல்லதெல்லாம் எடுத்து சொல்லிக் கொண்டு வருங்காலம் இருந்து கொண்டிருக்கிறேன். நீங்க நம்பினவர் நினைச்சு நம்பாத பேருல நினைச்சு நான் நம்பி உரைக்கிறேன். சேர்த்துடுவேன். உன்னை போல் அகடிவுகளமாக வா
எடுத்து ஆடி கொண்டிருந்தார்கள். ஆமா ஆழ பள்ளம் எடுத்து ஆள குடி வெட்டி உயிரோடு உன்னை தள்ளி உயிரோடு மண்ணை போட்டு மெழுத்துடுவேன். மாமா என்ன மன்னிச்சுக்க மாமா மன்னிச்சுக்க மன்னிச்சுக்குவா, மன்னித்து விடு. மன்னிச்சுக்க ஆசீர் 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 பெருமையாக இருக்க வேண்டும். ஆகட்டும். டேய் அந்த விருந்து கொண்டிருந்தேன். ஏதோ வாவாட்டாடி கொண்டுதானே மாமா மாமா. நீயா? நான் தாங்க அது பேர்லாம் மாறி மாறி சொல்லிட்டு இருந்தியே. அது டக்கு டக்குன்னு வந்துச்சு. உன்னதான் தேடின்னு வரனே. யார் அழைப்பு? உமது மருமப்பிள்ளை சுயோதன மகாராஜா. என் மருமகனா? அஸ்தினாபுரத்து தன் மாமன்னன் என் மருமகனா? உங்க மருமப்பிள்ளை தாங்க. டேய் சொல்லிக்கிறேன். புறப்படு. எப்பொழுது கொண்டுதான் என் மருமகன்? எப்படியா? சந்திர சூரியன் உடனிகரா சங்கர கேசவ நாடாளே. சட்டமதாய் வகி பெருமையாக இருக்கக்கூடியவன். அவன் 56 தேசம் எத்தனை நாடு அரசாட்சி முதல் என் மருமகன் ஆண்டு கொண்டு வந்தது? முதல்ல 28, இப்போ 56. அனைத்து நாட்டினர் ஆடு ஆள வேண்டும் மாமா என்று பாண்டவர் கூறிய பாகமதையே மாமா நல்லா லட்சணம் சென்று வருகிறேன். என்னையா மரியாதை? போயா தெரியா? அவன் வீட்டுக்கு போனா மரியாதை இல்லை. போயா தெரியும்? இவன் செய்யறானா அவன் விடுறாங்க. இத பாருங்க, உங்க முகத்தை பாக்குறேன் நானு. கூத்தாடி ஊடம் சேர்க்காதா? இல்லங்க ஐயா, நான் சொல்றது கேளு. அப்புறமா கூட எவ்வளவு ஆச்சு வாங்கிக்கிறேன். அந்த எங்க மாமா எனக்கு உங்க அம்மாவை பார்த்தா நீ ஒரு கண்ணாவுக்குறாரு. எங்க மாமா என் வீட்டுக்கு வந்தாரு மாமா. அவர்கிட்ட சாப்பிடாதுன்னு சொல்லுவா. என் மொண்டாடி எப்படி தெரியுமா நக்கனாரு? எனக்கு உபச்சாரம் செய்தார்கள். நீ எங்க வெளியே போயிட்டு இருந்தீங்க? ஆமாங்க, அதுதான் உண்மைதான். அவர் தான் ஊத அப்படி உபச்சாரம் செய்திருக்கார். ஐயா பலா வாழை முற்கனியோடு. ஐயா எங்க அம்மா நான் தான் போய் விட்டேன். அதான் நல்ல வேலையா? ஆமா ஐயா, ஒரு நாள் நம்ம கூட அந்த மாமா பார்த்துட்டேன். சும்மா இருக்க முடியுமா? மாமாவுக்கு சூத்து போடணுமே, சோத்து போடணும், சாப்பாடு போடணுமே. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மாமா சண்டு போய் இட்லி. ஓஹோ, ரெட்டிலியே 75 இட்லிங்க சுட்டுட்ட. 75 எத்தனை தெரியுமா? என்ன ராஜாக்கு தெரியாதா? ஐயோ 75 எத்தனை சொல்லலாம்? எது நீயே சொல்லக்கா? 28 இட்லி. டேய் 75 இட்லிங்க. ரெட்டிலே 75 இட்லி சுட சொல்லிட்டேன். தட்டி விட்ட மொத்தத்தை சுட்டுங்க. அடடே உங்க தெருவாளுக்கு 10 பேருக்கு போடணும். தெருவாளுக்கு போடுறாங்க. மாமாக்கு ஒரு ஆளுக்குங்க. ஓஹோ 10 ரூபாய் பத்தாதோ? குடிகளுக்கு சொல்லிட்டாருன்னா இது இல்ல அது இல்ல இது தவறுங்க. அது தேவையான சாம்பார், சட்னி, குருமா, வடகரி, அப்புறம் தேங்காய் சட்னி, அப்புறம் புதினா சட்னி, தக்காளி சட்னி, எல்லா சட்னியும் அரைச்சு வச்சுங்க. சரி, ஒரு பச்சு ஒரு மணக்கட்டை போட்டு அது மேல இந்த பொண்ணை கட்டி உட்கார வச்சேன். எது பொண்ணை கட்டி? பொண்ணை கட்டி அட மாமா உட்கார வச்சுங்க. வயசான எல்லாம் பார்த்தா உங்களுக்கு இலக்காரனா? மாமா உட்கார வச்சேன். மாமா உட்கார வச்சு பெரிய தலைவையில போட்டு அதுல ஒரு இட்லி வச்சேன். அது சட்னி அப்படியே எல்லாம் தேவை வச்சுட்டு வந்தேன். ஒரு இட்லி போடுறாரா
அப்படி சொல்றாரா அப்படி நக்கறாரு அப்படி தொட்டு 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 நக்கறாருங்க சட்னி சாம்பார் நக்கனாரா என் பொண்டாட்டி வச்ச சட்னி சாம்பார் சாடது என் முன்னாடி நக்கனாரு பாருன்னா அடுத்ததே அர்த்தமாகி ஆனா இல்லங்க என் பொண்டாட்டி அப்படி நக்கனாரு அது நக்கனா கூட தப்பு இல்லைங்க மொத்த காலி ஆயிடுச்சு எழுதிட்டாரு மாமா கோவம் போட்டு எழுதிட்டாரு இட்லி அப்படியே நிக்குது சாம்பார் சட்னில காலி ஆகி போச்சு நேரம் எங்க அம்மாட்ட போனேன் அம்மா இது மாதிரி மாமா வந்தாரு என் பொண்டாட்டி இது பிடிக்கல உடுத்து குடுமான்னு நீ எதுனா வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்டேன் மாமா பையங்காலத்து ஆளு மாமாவுக்கு வந்து புளிங்கா தொக்கு பிடிக்கும் பானையில இது எத்தனை போய் தாழ்ச்சி வைடான்னாரு அது எத்தனை போய் வச்சுட்டாங்க தாழ்ச்சி வச்சா வச்சுனா இல்ல இலையில மாமா எழுந்துட்டாரு நானே பக்கு நாய் பசி மாமா பிடிக்காது கிடைக்காது எழுந்துட்டாரோ அப்படின்னு பார்த்தா எழுந்து அப்படியே கை கட்டினாரு பின்னாடி கை பின்னாடி கட்டினாரு முட்டி போட்டாரு அப்படியே முட்டி போட்டுக்குன்னு அம்மா போட முட்டி ஆமாங்க அப்படியே மருகா ஏதோ தத்து வித்தவனை கொண்டிருக்கான் அவன் ஐயா அதே மாதிரி பாக்கிட்டான் மாமா சொன்னா செய் இல்ல நான் கேட்ல நிக்கிறேன் நங்கி முன்ன வந்து ஐயா ஏடா நானே எங்க மாமா கீ தள்ளி ஏறி மெரிக்கிற எங்க மாமா பேக்ன்றாரு ஏமா நிக்கிற உட்காரு பாஞ்சு அவங்கள கூட பேசினேன் ஏன் பாட்டி உட்காந்து நிக்கிற அப்படின்னு கேட்டா மாமா தவுக்குள்ள தள்ளிறாங்க பாவம் இல்ல இங்க உட்காந்து பேசினேன் இப்படி இருந்துச்சு என்னன்னு கேட்டேன் எனக்கு இடுப்பு நோவுது அப்படி இடுப்பு நோவுதா ஆமா இந்த வயசுல எப்படி இடுப்பு நோவு வரும் இடுப்பு வலி வயசானவரா என்னதா இடுப்பு வலி இடுப்பு வலியா இடுப்பு நோவு கோயம்புத்தூர் பாருங்க போதாங்க கோயம்புத்தூர் போதாங்க பாத்துங்க தெரியுன்னா தெரியும் இல்லங்க இங்க பேசினா இவங்களே தான் சொல்லி அனுப்புறாங்க அங்க கம்யூனிட்டி மாமா கூப்பிடுறாரு கம்யூனிட்டி இருந்துச்சு அவங்க போன மாமா என்ன சொன்னாரு டேய் கால போடுறாரு சமாளிக்க முடியுமா பின்னா பின்ன பெரிய ஆள்லாம் ஒரு பெரிய மரியாதை கொடுக்கணும் கூட்டி கொடுக்கறது யாரு எல்லாமே ஆர்டர் கம்மியாடி ஏண்டா ஒரு ரூபாய் 2 ரூபாய் சேர்த்துங்க சேர்த்து கொடுக்குற கூட்டி துட்டு கூட்டி கொடுக்குறாருல எங்க மாமா அதனால அவர் கை கால் பிடிக்கணும் அப்படி குடுக்கணும் உடனே சரி முதல்ல அவர் காலை பிடிச்சா முதல் காலை பிடித்து அடுத்தது அவர் கை 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 எல்லாம் எழுந்து நின்னு இருக்கு கை தாங்க சேர்த்து சொன்னா கை கால பிடிச்சனே எவ்வளவு தூரத்துல அங்க போய் சமையல் செய்யறாங்க அங்க கறாங்க அவங்களுக்கு கேக்குமா இங்க கேக்காது நம்ம நித்து சொன்னதா யாரும் கேக்கும் முதல்ல காலை பிடிச்சனா அது அப்புறம் பசுபாஜா நான் வந்து கை 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 கைங்க சரி நல்லா ஐத்தி புறா சின்ன வந்த நான் புடிச்சிக்கினே வந்தனே முன்னேத்துல நமக்கு ஆப்பிள் இட்லி போட்டாங்க பார்த்தே இல்லையா நான் சாப்பிட்டியா மாமா யாருன்னா பார்த்து சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு லோட்டு எடுத்து போய் 4 பேரா 3 இட்லி குறுக்கு போயிட்டு இருக்குது ஆப்பிள் மாரி என் மாமா கல்லட்டு ரொம்ப பிடிக்கும் ஆமாங்க அந்த 3 இட்லி அப்படி குறுக்கு போய் நின்னு போச்சு நான் உள்ள ஐத்தி தள்ளல மாவன 2.5 லட்சம் ரூபாய் கோயிந்தாதான் 2.5 லட்சம் நாம் போட்டு நீ சொன்னாலும் ஆமா கூத்தா நம்பி யாரு ஒரு ஆள் முதல்ல வைக்கிறானோ ஆமாங்க அவன் மொத்தத்துட்டு வாங்கவே முடியாது அது நான் உண்மைதாங்க எங்களாட வாங்க முடியும் நீ சொல்றதுதான் கரெக்ட் கூத்தாட்டி நம்ம வீட்டுக்கு போற தூக்காண்டி எதுல லாரியா கீரியா வருது அப்படி நாடக்காருக்கு 53 ராசி நாடக்காரு 53 ராசி அந்த பலபாகத்துல தாமல் போறது அப்படியே கசகசா போறீங்க
அதன் பிறகு நேற்று தினம் உலக தூதுக்கு வந்தார். முனிவர் தூதாக வந்தார். வந்து தூது சஞ்சமா முனிவரை அனுப்பியிருக்கிறோம். அதோடு நிற்கிறாங்க கதை. அதோடு நிற்கிறது வனவாசத்தின் கதை. இதற்கு பிறகு இதன் பிறகு பாண்டவர்க்கு பரிந்து பண்டர்க்காக வருந்து யாராவது தூதுக்கு வந்தால் நாடுக்கு யாருமே வர மாட்டார். பித்தாய் விட்டது உனக்கு இதே நாடு 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 என்று அது நாடு கேட்க வந்தால் கத்தாவை போல வேண்டிலா கத்தாரி பாலா கத்தாவை போல கத்தாவை கத்தாவை போல வேண்டிலா கத்தாரி பாலா விக்ரம் தலைக்கரியே வினத்தினாய் வெளியே விக்ரம் தலைக்கரியே வினத்தினாய் வாயாலே விக்ரம் தலைக்கரியே மன்னா கத்தாரி பாலா மருமகன் நாடு நாடு என்று பித்தாகிவிட்டான். நாடே பித்தாக இருக்கிறார். மறுபடியும் நாடு கேட்க யாருமே வர முடியாது. அப்படி யாரோ வந்தால் நாடு இல்லை. இல்ல இல்ல ஒரே வார்த்தை நாட்டுக்கு தகுந்தவன் நான். அவனை 56 தேசத்தை ஆளக்கூடியவன் நான். மன்னனுக்கு அதிகாரம் நான். தருமனுக்கு என்னடா தெரியும்? மாமா இதற்கு பிறகு பாண்டவருக்கு பரிந்து யார் வந்தாலும் நாடு இல்லை. சரி சரி சவால் சரி சவால் சந்தோஷமானது. ஐயா அதுதான் சந்தோஷமா போச்சுங்க. எங்க மாமன் பக்கத்துல வச்சுக்கிற காரணம் எதுக்கு? இந்த மாதிரி மாமா ஊருக்கு ஒரு ஆள் இருந்தாரு. வர மாட்டாரா? அப்படி வந்தாரா? நாடு இல்லை. இல்லை யார் வந்தாலும் நாடு இல்லை. என் குலதெய்வமே என் அருகா அப்படியா மாமா உந்தன் அப்படியா 2 4 அப்படியா மாமா உந்தன் என்னப்பா 18 இருக்குது. என்னக்குது நீ சொன்னோட கண்டுபிடிச்சேன். இந்த பாரு அப்படியே பாரு. என்னக்குது நீ தான் சொன்னேனா? நானு அப்படியே மாமா உன்னை செருமாடியே நான் அடிப்பேன். ஐயோ நம்ம செருமாடியே செருமாடியே பாபா எல்லாம் நம்ம சம்பளியா அதாங்க வருகா. இல்ல மாமா ஈரு பேன் எனக்கு நீ சொல்லாத வாராஜா இருமா ராஜா. அவனா சொன்னா கட்டு தொட்டு போட கூடாது நான் சொல்லவே இல்லையா? அங்க நின்னு கடி அண்ணா இருங்க சர்மாலியே இருங்க. அவன் சொன்னது தப்பு. அப்படிலாம் சொல்லக்கூடாதா? மகாராஜா சொன்ன மாதிரி சொற்படியே நான் நடப்பேன். அதுதான் என்னங்க இப்படி அப்படி சொல்லலையே அப்படிதான் சொல்லணும். அவன் செருப்பாலியே தான் நீ அப்படியே அடி பண்றியா அது கிடையாது. நான் நடப்பேன். அங்க நின்னு கடியா சொற்படியே கிட்ட வந்தா அடிச்சு சாப்பிட்டு போடுவாங்க நான் சொல்றது கேளுங்க. டேய் நான் தப்பா சொல்லியா? நான் சொல்றது நீ கேட்கணுமா நீ சொல்றா கேட்கணுமா இருங்க. ஏய் தப்பா சொல்லியா? தப்பா சொல்லு. கண்ணு பாருங்க போட்டாங்க போடு மேலே போடு இவரு யாரு இது? எல்லாம் நம்பாளுங்க தான். மேல போடு கீழே போடுன்றது எல்லாம் நம்பாளுங்க தான். இவரு நாயிட்டு நம்பாளுங்க எப்படியா என்ன இவரு 4 பேர் நம்பாளுங்க வாங்கிக்கிறாங்க அவங்க தான் மீதி எப்படி சொல்ற நீ அண்ணாவூர்ல இருந்து வந்துக்கிறாங்க. போடு மேல போடு கீழே போடு. அப்ப அடி போடு ஐயோ நான் சொல்லுனா போதுமா? சந்தோஷமா? ஐயா பொன்னார் வலியருந்து நீ
செத்து போய் விடுங்க மாத்திரம். ஏய் மாமா ரெடியா போப்பா நீ போ மாமா நீ போய் டீ சாப்பிடு டீ காவே சுகாவே இனி வரப்பா ஆவே சரி டேய் ஐயா பாண்டாளுக்கு வருது பாண்டாருக்கு வரேந்தோ இதற்கு பிறகு இது வந்து யாரும் நாடு கேட்க வர போறது சொல்லுங்க அஜமே சொல்லி பார்த்து வந்தேன் உனக்கு ரொம்ப அதிகம்னு பாக்குறேன் நானு ஐயோ நான் அச்ச சொத்து போடுங்க போய் திருக்கி வாங்கி கிடக்குது ஆமாங்க நீ வாங்க கூடாதான் ஒரு ஆள் போட வச்சிருக்கு அப்புறம் ஆமா ஆமாங்க அவனை இப்பயே நம்ம கத்துறோம் நான் பேசி விடுவோம் கொஞ்சம் படிப்படியா சார் ஒண்ணு குடுத்துட்டு போனோம் ஒண்ணு அவருக்கு இது முன்ன இருந்தாரு பாரு ஆமாங்க அந்த இடம் சொகுசான இடம் வருது ஆமாங்க இப்ப வந்து எப்படி தெரியுமா ஆமா இப்ப பழகணும் பயங்கரம் இல்லப்பா அவங்களாம் வந்து அரைகாடி ஓடுற மாடு ஆமா நமக்கு 10,000 ஓடுற மாடு ஆமாங்க கொஞ்சமா நவுச்சு போனா ஒரு கரெக்ட் தாங்க ஒரே நாள் ஓடி விடும் மாடு நாயை பிடிங்க பேசுறேன் ஆமா நாய் போடணும்ப்பா நாயத்தோட பேசுறோம் அதான் சரி இதற்கு பிறகு பிறகு பாண்டருக்கு மருந்து யார் வந்தாலும் நாளும் என்ன தின்னுவா ஆயிட்டாருங்க நான் பத்திரமா இட்டு வரேன் இது அப்புறம் யார் வந்தாலும் நாடு தலை போறது இல்ல கொடுக்க மாட்டேன் எனக்கு தெரியும் நல்ல டேய், புண்ணியவான நாங்க தான் புண்ணியவானுங்களே ஆமாங்க நானும் எங்க மாமா தான் ஐயோ ஒண்ணு மாரி ஆனா ரடா கடை தானே எப்படி நீயே மேல உங்க மாமா அப்படியே மூணா ஓட்டான் டேய், ஐயா தெய்வம்னா எங்களை நம்பணும்டா நீதான் தெரியுமே ஆனா ஒரு ரெண்டா கடை ஜனம் மொத்தமே ஆமா பாண்டு அது தருமனுக்கு கோயில் கட்டி கும்பிட்டுங்க ஆமா ஆடா வாய். நீ சொல்லுயா ஏய் இவரு கேட்டு சொல்லுடா என்னங்கய்யா எங்களுக்கு கோயில் கட்டணும்டா அதான் பண்ணு வந்து வாயில போட்டு டேய், உங்க கோயில் கட்டணும் வருஷத்துக்கு ஒரு முறை திருநா பண்றாங்க பாரத திருநா 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 10 நாள் திருநா நடத்தி முடிக்கிறாளா ஆமாங்க அந்த சாவி பூட்டு பூட்டா போதும் ஆமாங்க கோயில் உள்ள கிடக்க வேண்டியதுதான் வெயில் காஞ்சாலும் சரி வெயில் காஞ்சாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி ஆமாங்க அந்த உள்ள 5 பேர் இருக்க வேண்டிய செத்து போறானுங்க கரெக்ட் உண்மை மகாராஜா ஆனா நானு வெயில் காஞ்சாலும் சரி வெயில் காஞ்சாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி ஏசல் வராம அப்படியே ஃபேன் காட்டுமே 10 நாள் போறாங்க அப்படியே நாய் போய் கால் தொங்கினாலும் சரி அப்படியே பத்து வேண்டியதுதான் டேய், நான் ஒரு ஆள் இருக்கதான் காணேன் ஆமாங்க உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குது ஆமாங்க இதுக்கப்புறமா அடுத்த மாசம் பங்குனி மாசம் அடுத்த மாசம் பங்குனி 11 ஊர் எடுத்தா காத்துங்குது எப்படா வருவோம்னு நீ வரும்ல எப்ப சாவ போற எல்லாரும் ஃபர்ஸ்ட் எனக்கு பார்க்க நேமிலிக்கு வாங்க நிமிடிக்கு வரங்க பல நாள் பார்த்துட்டாங்க தான் காலை வைக்க போறோம் அங்கதான் சாவ போற ஏன்னா வர போற